சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஆனா அதுக்காக நான் போய் உண்மையை சொல்றேன்னு என்னன்னு வையேன், நாமளே நம்ம நிம்மதியை கெடுத்துக்கிற மாதிரி ஆயிடும். ஆனா இப்படி எவ்வளவு நாள் மாமா ஓட்டுறது? ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல உண்மை தெரிஞ்சுதானே ஆகணும். நீ சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா அது வெளியே வரும்போது பாத்துக்கலாம். அதுக்காக இப்பவே போய் நாமளே பிரச்சனை இழுத்து போட்டுக்கணுமா? சரிங்க மாமா, இப்ப என்னதான் பண்ணலான்னு இருக்கீங்க? இப்போதைக்கு இந்த உண்மையை எங்க அம்மா கிட்டயும் சொல்ல முடியாது. அதே சமயம் மகாவும் கொஞ்ச நாளைக்காவது இந்த விஷயத்தை மறந்து அவன் மனசை மாத்தணும். அவளுக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு தெரியணும். அதுக்குதான் உங்ககிட்ட ஏதாச்சும் ஒரு ஐடியா கேட்கலாமேன்னு வந்தேன். பிடிச்ச மாதிரினா மாப்ள, அவளுக்கு அறநெல்லிக்கான ரொம்ப பிடிக்கும். ஷோ அத்தை, அவ என்கிட்ட முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறான்னு சொல்றேன். அப்புறம் எங்கிட்ட நான் வாங்கி கொடுக்கறது சாப்பிட போறா? நான் கேக்குறது சாப்பிடுற விஷயம் இல்ல அத்தை. மகா ரொம்ப ஆர்வமா ரொம்ப பிடிச்சு போய் பண்ற ஒரு விஷயம். அத கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்களேன். அப்படி என்ன இருக்கு? மாமா, அக்காக்கு பாட்டு பாடுறது ரொம்ப பிடிக்கும் மாமா. ஆமால, அதுவும் பழைய காலத்து இளையராஜா சாங்ஸ் எல்லாம் தேடி தேடி கேப்பா. கரெக்ட். இத என்கிட்ட கூட சொல்லியிருந்தா, நான் தான் அதை மறந்துட்டேன். கேக்குறது மட்டும் இல்ல மாமா, அவளே அவ சொந்த குரல்ல பாடி ரெக்கார்ட் பண்ணி வச்சுப்பா. என்னமா சொல்ற? அப்படி அவ பாடின பாட்டு ஏதாச்சும் இருக்கா? இருக்கு மாமா. ஐயோ மாமா, அதெல்லாம் பழைய காலத்து டேப் ரெக்கார்ட்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். சரி பரவாயில்ல, இருக்கட்டும். அந்த டேப் ரெக்கார்டர் இருக்கா? இருக்கு. வேலை செய்யுது இல்ல? சரி, அப்போ அது ரெண்டுத்தையும் கொண்டு வாங்க. சரிங்க மாமா. மகாக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்குமாப்ல. அவங்க அப்பா இருந்த வரைக்கும் அவர்கிட்ட ரொம்ப ஆசையா பாடி காட்டிக்கிட்டு அதை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருப்பா. அவர் தவறுனதுக்கு அப்புறம் இந்த குடும்பத்தை பாத்துக்கணும், சம்பாதிக்கணும்னு ஓட ஆரம்பிச்சவ பாட்டு பாடுறதே விட்டுட்டா மாப்ள. இது எல்லாமே அக்கா பாடினதுதான். என்னமா சொல்ற? இவ்வளவுமா? ஆனா இது எல்லாத்தையும் விட ஒண்ணு மட்டும் நல்லா இருக்கும். இது நல்லா இருக்கும் மாமா. சூப்பர்மா. சரி, அப்போ நான் இந்த டேப் ரெக்கார்டரையும் இந்த கேசட்டையும் எடுத்துட்டு போட்டுமா? என்ன மாப்ள, நீங்க போய் கேட்டுட்டு இருக்கீங்க? தாராளமா எடுத்துட்டு போங்க. சரி அத்தை. சரி அத்தை, அப்ப நான் கிளம்புறேன். வரேங்க. நாங்க வழி அனுப்பிட்டு வரோம். வா. மீனாட்சி, மகாவும் மாப்பிளையும் சந்தோஷமா வாழறத பார்த்து யாரோட கண்ணோ பட்டு போச்சு. அதனாலதான் இந்த பிரச்சனை எல்லாம் சரியாயிடும், கவலைப்படாத. ஏன்னா உனக்கு தங்கமான மாப்பிள்ளை கிடைச்சிருக்காரு. அவரே எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாரு. எதையும் மனசுல போட்டு குழப்பிக்காத. நான் வரேன். அழகாய் பூக்குதே, சுகமாய் தாக்குதே, அடடா காதலில் சொல்லாமல் கொள்ளாமல் உள்ளங்கள் பந்தாடுதே. அழகாய் பூ